श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। जानकी कांत स्मरणे जय जय राम रामा। நமஸ்காரம். சீதை ராவணன் என்னை தொட்டு தூக்கி கொண்டு வந்தான். அப்பொழுது யாரும் அருகில் இல்லாமல் இருந்ததால் நான் தனியாக இருந்தேன். கணவர் வேறு அருகே இல்லை. ஆனால் ராமன் இங்கு வந்தால் போர்க்களத்தில் எதிரிகளை வாட்டியெடுக்கும் அவருடைய எல்லையற்ற பராக்கிரமம் பற்றி நான் அறிந்திருக்கிறேன். அதனால் ராவணனை அவரால் வெற்றி கொள்ள முடியுமா என்ற சந்தேகம் எனக்கு இல்லை. அவர் லக்குவனோடு போர்க்களத்தில் நின்றால் அவருடைய வேகத்தை யாரால் தான் தாங்கிக் கொள்ள முடியும் என்றெல்லாம் சொன்னவுடன் சீதையினுடைய அந்த சொற்களை கேட்ட மகிழ்ந்த அனுமான் சீதாதேவியிடம் சொல்கிறார், அம்மா, மங்களமான தோற்றம் கொண்டவரே, இப்போது தாங்கள் பேசினீர்களே தேவி, அது பெண்களுடைய சுபாவத்திற்கும் அதிவிரதைகளின் அடக்கத்திற்கும் ஏற்றதாக அமைந்திருந்தது. என் முதுகில் ஏறிக்கொண்டு 100 யோஜனை விஸ்தீரணமுள்ள கடலை கடப்பது என்பது தாங்கள் பெண் என்பதால் தங்களால் இயலாத செயல். ஏனென்றால் அனுமான், என்னுடைய முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள், க்ஷணத்தில் நான் ஸ்ரீ ராகவனிடம் கொண்டு தங்களை சேர்த்து விடுகிறேன் என்று சொல்லியிருந்தான். அனுமான் மேலே சொல்லுகிறான், இரண்டாவதாக ஒரு காரணம் சொன்னீர்களே, ராமனை தவிர வேறு ஒருவரை தொடமாட்டேன் என்று. இது பெருமகனாராகிய அவருடைய மனைவிக்கு தகுந்ததான பேச்சு. தங்களைத் தவிர வேறு எந்த பெண்மணிதான் இவ்வாறு பேச முடியும்? என் முன்னால் தாங்கள் செய்தது பேசியது எல்லாவற்றையும் மிச்சம் மீது இல்லாமல் காகுத்தன் கேட்கத்தான் போகிறார். அதாவது நான் எதையும் விட்டுவிடாமல் சொல்லுவேன், விவரமாக சொல்லுவேன் என்ன அர்த்தம்? தேவி, பல்வேறு காரணங்களாலும் ஸ்ரீராமனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்ற ஆசையாலும் அன்பு நிறைந்த களங்கமில்லாத மனத்துடன் நான் இவ்வாறு என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். லங்கைக்குள் நுழைய முடியாது, கடலை கடக்க முடியாது. ஆனால் இவ்வறிய செயல்களை செய்யும் தனி ஆற்றல், செயல்திறன் என்னிடம் இருக்கிறது என்பதால் அவ்வாறு கூறினேன். என் ஆச்சாரியனிடம், அதாவது ராகவனிடம் உள்ள ஸ்நேகத்தாலும் பக்தியாலும் தங்களை இப்பொழுதே அழைத்து சென்று விட வேண்டும் என்கின்ற ஆசையாலும் ஸ்ரீராமனிடம் நெருங்கிய உறவு கொண்ட என்னால் அவ்வாறு சொல்லப்பட்டது. வேறு எந்த காரணத்தாலும் நான் அவ்வாறு சொல்லவில்லை. என்னுடன் செல்வதற்கு தாங்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால், உடன்படாவிட்டால் போகட்டும். தூயவரே, நான் தங்களை பார்த்து பேசினேன் என்பதற்கான ஸ்ரீராமன் நம்பும்படியான சில அடையாளங்களை கொடுங்கள் என்று அனுமான் கேட்கிறான். அனுமான் இவ்வாறு கேட்டவுடன் தேவமகள் போன்ற அந்த சீதை கண்களில் நீரை பெருக்கிக் கொண்டு தடுமாறும் சொற்களோடு மெல்ல சொல்லத் தொடங்குகிறாள். என் கணவரிடம் இந்த முக்கியமான அடையாளத்தை சொல். முன்னொரு சமயம் சித்திரகூடமலையின் அடிவாரத்தில் வடகிழக்கு பகுதியில் கனி, கிழங்கு, நீர் இவையெல்லாம் குறைவில்லாமல் கிடைப்பதால் ஆசிரமம் அமைத்து கொண்டு தபஸ்விகள் வாழ்வது போல் வாழ்ந்து வருவதும், மந்தாகினி நதியின் அருகில் உள்ளதும், சித்த புருஷர்கள் தங்குவதுமான அந்த பிரதேசத்தில் நந்தனவங்களில் திரிந்து பல வகையான மலர்களின் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டு களைத்து வியர்வை கொட்ட அவர் மடியில் நான் உட்கார்ந்தேன். அப்பொழுது மாமிசம் விரும்பிய ஒரு காகம் என்னை அலகினால் கொத்திட்டு ஒரு மண்கட்டியை எடுத்து வீசி அந்த காக்கையை துரத்த முயன்றேன். மாமிச உணவில் ஆசை கொண்ட அந்த காகம் என்னுடைய உடலை கிழித்தது. அதாவது விரட்டியும் போகாமல் கிழித்தது. அங்கேயே சுற்றி கொண்டிருந்தது. மாமிசத்தை விரும்பிய அந்த காகம் சதையை பிடுங்குவதையும் நிறுத்தவில்லை. இந்த இடத்தில் சீதை கூறுவது ஸ்ரீராகவனை நோக்கியே அவள் பேசுவது போல் அமைக்கப்பட்டிருக்கிறது கவியால். அந்த ராம பறவையினிடம் கோபம் கொண்டவனாகவும் ஒட்டியானத்தை இறுக பற்றி கொண்டும் நழுவி விழும் உடையுடன் இருந்த என்னை அப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். ஒரு காக்கையை ஓட்ட முடியவில்லையே உன்னால், என்ன தாங்கள் என்னை பரிகாசம் செய்தீர்கள். அதனால் நான் கோபமும் வெட்கமும் அடைந்து உணவை விரும்பிய காகத்தால் துன்புறுத்தப்பட்டு தங்களையே அடைந்தேன். தாங்கள் அமர்ந்து கொண்டதும் தங்கள் மடியிலே படுத்து களைப்பாறினேன். என் கோபத்தை தணிப்பதற்காக தாங்கள் மனமு வந்து ஆறுதல் சொன்னீர்கள். கண்களில் நீர் பெருகித்து மெதுவாக கண்களை துடைத்து கொண்டேன். காகத்தினால் கோபப்படுத்த என்னை தாங்கள் பார்த்தீர்கள். களைப்பினால் ராகவனுடைய மடியில் வெகுநேரம் நான் தூங்கினேன். அதேபோல பரதனின் மூத்த சகோதரரான அவர் என் மடியில் படுத்து உறங்கினார். அப்போது அந்த காகம் மறுபடியும் அங்கே வந்தது. விழித்து கொண்டு ராகவனுடைய மடியிலிருந்து எழுந்த இந்த என்னை அந்த காகம் வேகமாக வந்து மார்பினிடையே கொத்தித்து மீண்டும் மீண்டும் பாய்ந்து பாய்ந்து என்னை கொத்தி கிழித்தது. காக்கையின்
தாக்குதலால் இரத்தம் கொட்ட ஆரம்பித்து ராமன் உடலையும் நனைத்தது. நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தவரும் எதிரிகளை வாட்டுபவரும் திருவள்ளுவர் செல்வருமான அவரை காக்கையினால் மிகவும் துன்புறுத்தப்பட்ட நான் எழுப்பிவிட்டேன். பெருந்தோழரான அவர் கொத்தி குற்றப்பட்ட என் மார்பகங்களை பார்த்து ஆத்திரம் கொண்டு காலசர்பம் போல் பெருமூச்சு விட்டு கொண்டு சொன்னார், பிரியே, உன்னுடைய மார்பகத்தை காயப்படுத்தியவன் யார்? மிகவும் சினத்தோடு வாயை அகலமாக திறந்து வைத்துக் கொண்டிருக்கும் மலைப்பாம்புடன் விளையாடுபவன் யார்? உடனே நாற்புறமும் கண்களை செலுத்திய போது இரத்தம் சொட்டும் கூரிய நகங்களோடு என்னையே பார்த்து நின்று கொண்டிருந்த அந்த காகத்தை பார்த்தார். பறவைகளில் சிறந்த அந்த காகம் இந்திரனுடைய குமாரன் அல்லவா? காற்றைப் போல வேகம் கொண்டது. விரைவில் பூமிக்குள் புகுந்து கொண்டது. கோபக்கனலால் சிவந்த கண்களை உடையவரும் அறிவாளிகளில் சிறந்தவருமான அவர் அந்த காகத்தின் பால் தண்டனை கொடுப்பது என்ற கடுமையான முடிவெடுத்தார். காகத்தினால் கோபப்படுத்தப்பட்ட என்னை தாங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லிவிட்டு அவருடைய மடியில் வெகுநேரம் தூங்கினேன் என்று சொல்லுகிறாள். அந்த தாங்கள் என்னை பார்த்தீர்கள் என்ற வரைக்கும் ராகவனை பார்த்து சொல்வது போல் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து அனுமானிடம் சொல்வது போல் இருக்கிறது. காகத்திற்கு தண்டனை கொடுப்பது என்ற கடுமையான முடிவை எடுத்தார். அப்பொழுது அங்கிருந்து ஒரு தர்பத்தை எடுத்தார், பிரம்மாஸ்திரமாக செய்தார். பிரம்மாஸ்திரத்திற்கு உரிய மந்திரங்களை ஜபித்து அந்த புல்லினுள் பேராற்றலை செலுத்தினார். அது தர்ப பிரம்மாஸ்திரம். காலாக்கினியைப் போல் நெருப்பை கக்கிக் கொண்டு பறவையை நோக்கி நின்றது. அவர் ஜொலிக்கும் அந்த தர்பத்தை காகத்தின் மேல் ஏவினார். அப்போது அந்த தர்பம் அந்த காகத்தை ஆகாயத்தில் பின்தொடர்ந்து செல்கிறது. காகம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல வழிகளை கையாண்டாலும் தர்பம் துரத்தி கொண்டே போயிற்று. தன்னை காப்பாற்றுவாரை தேடி இந்த உலகம் முழுவதும் அந்த காகம் அலைந்தது. தந்தையாலும் தேவர்களாலும் எல்லா முனைவர்களாலும் அது கைவிடப்பட்டது. 3 உலகங்களையும் நன்றாக சுற்றிவிட்டு ஸ்ரீராமபிரபுவையே சரணமடைந்தது. பூமியில் விழுந்து அடைக்கலம் வேண்டியதை அடைக்கலம் தரும் காகுத்தன் அது கொலை தண்டனைக்கு உரியதே ஆயினும் கருணையால் காப்பாற்றினார். களைத்தும் கவலையுடனும் வந்து கிடந்ததை பார்த்து ஸ்ரீராகவன் சொன்னார், பிரம்மாஸ்திரம் வீணாக போகக்கூடாது என்று சொன்னார். உடனே உங்களது அஸ்திரம் என்னுடைய வலது கண்ணை குறிவைக்கட்டும் என்று சொன்னவுடன் அந்த காகம் அவ்வாறே சொல்லித்து. உடனே அந்த அஸ்திரம் காகத்தின் வலது கண்ணை குறிவைத்து தாக்கித்து. நல்ல வேளையாக உயிரை காப்பாற்றி கொண்டு வலது கண்ணை கொடுத்துவிட்டு ராமனுக்கும் தசரத மன்னனுக்கும் நமஸ்காரம் செய்துவிட்டு வீரராமனால் அனுமதிக்கப்பட்டு காகம் தன்னுடைய இருப்பிடம் நோக்கி திரும்பி சென்றது. மறுபடியும் ஸ்ரீ ராகவனிடம் பேசுவது போல அமைந்திருக்கிறது. உடனே காகத்தின் வலது கண்ணை குறித்து தாக்கியது. காகம் தன்னை காப்பாற்றி கொண்டு அதனுடைய இடத்துக்கு சென்று விட்டது என்று சொல்லிவிட்டது. பிறகு சொல்லுவது மறுபடியும், எனக்காக ஒரு காகத்திடம் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தீர்கள். காகம் செய்த குத்தமோ மிகச்சிறியது. ஆனால் தங்களிடமிருந்து என்னை கவர்ந்து சென்றவனை, மிகப்பெரிய குற்றம் செய்துள்ள ராவணனை மன்னரே எதற்காக மன்னிக்கிறீர்கள்? மனிதருள் காளை போன்ற பேராற்றல் கொண்டவரே, என்னிடம் கருணை காட்டுங்கள். பேரார்வம் கொண்டு முயலுங்கள். தாங்கள் இருக்கும்போது நான் அனாதை போல் தவித்து கொண்டிருக்கிறேனே. பிறர் துக்கப்படுவதைக் கண்டால் அதை அலட்சியப்படுத்தாமல் இருப்பதே தர்மம் என்று தாங்களே சொல்ல கேட்டிருக்கிறேன். பிறர் துக்கத்தை குறைப்பதற்கு முயல வேண்டும் என்பது கருத்து. தாங்கள் அளவற்ற வீரியம், உற்சாகம், பலம் உடையவர் என்றும் கம்பீரத்தன்மையால் கடக்க முடியாததும் வற்றச் செய்ய முடியாததுமான பெருங்கடலுக்கு நிகரானவர் என்றும் கடல் சூழ் உலகுக்கு தலைவர் என்றும் தேவேந்திரனை போன்றவர் என்றும் நான் அறிவேன். ராகவா, அஸ்திரம் அறிந்தவர்களில் தலைமையானவர், சத்தியம் தவறாதவர், பலவானும் கூட. அரக்கர்கள் மேல் அஸ்திரத்தை செலுத்தாது இருந்தது ஏன்? நாக, கந்தர்வ, அசுர, மருத்கணங்கள் ஆகிய எவருமே யுத்தத்தில் ராமனுடைய வேகத்தை எதிர்த்து போரிடும் சக்தி உடையவர்கள் அல்ல. அந்த மாவீரருக்கு என்னிடம் உண்மையான அன்பு இருக்குமேயானால் கூர்மையான பானங்களால் அரக்கர்களை கொன்று குவிக்காதது ஏன்? ராமன் தானே வராமல் போனாலும் போகட்டும். மிகவும் பலம் பொருந்தியவரும் எதிரிகளை வாட்டுபவருமான லக்ஷ்மணன் அண்ணனின் உத்தரவை பெற்று வந்து என்னை காப்பாற்றாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? சிங்கம்போல் வீரம் படைத்தவர்களும் வாயு அக்னிக்கு நிகரான தேஜஸ் உடையவர்களும் தேவர்களாலும் எதிர்க்க முடியாதவர்களுமான அவர்கள் என்னை பொருட்படுத்தவில்லை என்றால் நான் ஏதோ பெரிய பாவம் செய்திருக்கிறேன் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதனால்தான் எதிரிகளை வாட்டும் அவர்கள் ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தும் கூட என்னை கவனிக்காமல் இருக்கிறார்கள். ஈனஸ்வரத்தில் கண்களில் நீர் வழிய
வைதேகி இவ்வாறு சொல்லியவற்றை கேட்டவுடன் மகா தேஜஸ்வியும் வாயுகுமாரனுமான அனுமான் சொல்லுகிறார், தேவி, தங்களை பிரிந்த சோகத்தால் ஸ்ரீராமன் மற்ற விஷயங்களில் பாராமுகமாக இருக்கிறார் என்பதை என்மேல் ஆணையாக கூறுகிறேன். ராமன் துயரத்தில் மூழ்கினால் லக்குவரும் தவித்து போகிறார். எப்படியோ ஒருவாறாக இப்பொழுது உங்களை பார்த்து விட்டாகிவிட்டது. தாங்கள் காணப்பட்டு விட்டீர்கள். வருத்தப்படுவதற்கு உரிய நேரமில்லை இது. இப்போதே துக்கங்களின் முடிவை தாங்கள் காணப்போகிறீர்கள். சிங்கம் போன்ற ராஜகுமாரர்களும் மகாபலம் பொருந்தியவர்களும் தங்களை காண்பதில் உற்சாகம் உடையவர்களுமான அவ்விருவரும் இலங்கையை சாம்பலாக்கிவிடப் போகிறார்கள். போர்க்களத்தில் உறவினர்களோடு கூட குரூர மனம் படைத்த இந்த ராவணனை கொன்று அகல்வழியாய் ஸ்ரீராகவன் தம் நகருக்கு தங்களை அழைத்துச் செல்லப் போகிறார். ராமபிரானுக்கும் மகாபலசாலியான லக்ஷ்மணனுக்கும் தேஜஸ்வியான சுக்ரீவனுக்கும் கூடியுள்ள வானரர்களுக்கும் சொல்ல வேண்டிய செய்தியை கூறுங்கள் என்று கேட்டவுடன் அந்த தேவமங்கை போன்று இருக்கிற சீதை சோகத்தால் வெந்து அனுமானிடம் சொல்லுகிறாள், நல்ல மனம் படைத்த கௌசல்யை உலக ரட்சராக எவரை பெற்றாரோ அவரை நான் நலன் விசாரித்ததாக சொல்லு. தலையாலும் வணங்கு. மாலைகள், ரத்தினங்கள், அன்பு கொண்ட பெண்மணிகள், விசாலமான இந்த மண்ணுலகில் அடைய முடியாத மாபெரும் சம்பத்து, இவைகள் அனைத்தையும் துறந்து தந்தையையும் தாய்மார்களையும் வணங்கி அனுமதி பெற்று கொண்டு ராமனை பின்தொடர்ந்து வந்தாரோ, எவரால் நன்மகனை பெற்றவள் என்ற புகழை சுவித்திரை அடைந்தாரோ அவர் மிக உயர்ந்த சுகபோகங்களை துறந்து சகோதரரான ராமனுக்கு காட்டிலும் தொண்டு செய்வதற்காக கூடவே பின்தொடர்ந்து வந்திருப்பவர். சிங்கத்தைப் போன்ற வலிமையான தோளும் நீண்ட கைகளும் உடையவர், விசாலமான மனம் கொண்டவர், அன்பான தோற்றமுடையவர், ராமனுடைய தந்தையைப் போலவும் என்னை தாய் போலவும் கருதி நடப்பவர். அப்படிப்பட்ட வீர லட்சுமணன் நான் கவர்ந்து செல்லப்பட்டேன் என்பதை அப்போது அறியார். பெரியோர்களுக்கு பணிவிடை செய்பவர், திருவளர் செல்வர், சக்தி உடையவர், அதிகமாக பேசாதவர், ராஜகுமாரனாகிய அவர் அன்புடையவர், உயர்ந்தவர், எனக்கு மாமனார் போன்று பாதுகாவலாக இருப்பவர். ராமனுக்கு என்னை காட்டிலும் உடன் பிறந்த லட்சுமணனிடம் அதிக அன்பு உண்டு. வலுவான எந்த வேலையை கொடுத்தாலும் அதை நல்ல முறையில் நிர்வகித்து காட்டுவார். வீரியம் மிக்கவர். அருகில் இருக்கும் அவரை பார்த்து கொண்டிருப்பதாலேயே தந்தை காலமாகிவிட்டதையும் ராமன் நினைக்காதிருக்கிறார். லட்சுமணன் ராமனுக்கு மிகவும் பிரியமானவர், மிருதுவான இயல்புடையவர், எப்போதும் குணக்குறைகள் இல்லாமல் தூய்மையுடன் இருப்பவர், நிபுணர். அவரிடம் என்னை நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டதாக சொல். நலம் விசாரித்ததையும் கூறு. லக்ஷ்மணனை பற்றி நான் எவ்வளவு விரிவாக சொன்னாலும் அவரை பற்றி முழுமையாக சொன்னதாக ஆகாது. வானர சிரேஷ்டனே, எப்படி செய்தால் என்னுடைய துக்கம் அழிந்து போகுமோ அவ்வாறு செய்ய வேண்டிய செயல்பாடுகளை நீயே கவனித்து செய்ய வேண்டியது. உன்னுடைய முயற்சியால் ராகவன் என் விஷயத்தில் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இனிமேல் இப்போது சொல்லப்போகும் ஒரு விஷயத்தை சூரரும் என் தலைவருமான ராமபிரானிடம் வலியுறுத்தி சொல்ல வேண்டும். நீ தசரத குமாரரே, இன்னும் 1 மாதம் என் உயிரை தாங்கிக் கொண்டிருப்பேன். 1 மாதத்திற்கு மேல் நான் பிழைத்திருக்க மாட்டேன் என்பதை சத்தியமாக தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். முன்பு கௌசிகையை பாதாளத்திலிருந்து ஸ்ரீமன் நாராயணன் மீட்டு வந்ததைப் போல பாவியான ராவணனால் வஞ்சிக்கப்பட்டு இங்கே அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கும் என்னை வீரரான தாங்கள் காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உடனே துடியில் முடிந்து வைக்கப்பட்டிருந்த தெய்வீகமும் மங்களமும் பொருந்திய சூடாமணியை எடுத்து ராகவனிடம் கொடுப்பாயாக என்று கூறி சீத்தை அனுமானிடம் கொடுக்கிறாள். மிக உயர்ந்ததான அந்த சூடாமணியை பெற்றுக்கொண்டு தன் விரலில் அணிந்து கொண்டார். அது நழுவி விடாதபடி அவருடைய கைக்கு பொருத்தமாக இருந்தது. அனுமான் மிகச்சிறந்த அந்த சூடாமணியை பெற்றுக்கொண்டு வலப்பக்கத்தில் இருந்த பிராட்டியை அடக்கத்தோடு வணங்கிவிட்டு அருகிலே நிற்கிறார். சீதையை தரிசித்துவிட்ட மகத்தான சந்தோஷத்தால் உடல் இங்கே இருந்தாலும் மாருதி நெஞ்சத்தால் நினைவால் ராமபிரானை அடைந்து விட்டார். ஜனககுமாரியால் மிகவும் பிரியத்தோடு அணியப்பட்டிருந்ததும் மிக பெருமைக்கு உரியதுமான அந்த உயர்ந்த மணியை பெற்றுக்கொண்டவுடன் பேய்க்காற்றிலிருந்து விடுபட்ட மலையைப் போல் நிம்மதியடைந்த மனத்தோடு திரும்பி போவதை பற்றி சிந்திக்க தொடங்குகிறான் அனுமான். இந்த கட்டமே மிக சிறப்பான இடம். அனுமான் மனதால் ராமனிடம் சென்று விட்டான் என்று சொல்லுகிறான். எப்போதுமே ராம தியானத்தில் இருப்பவன் தான். சூடாமணியை பெற்றுக்கொண்டு விட்டான். இப்பொழுது
ஹனுமானுக்கு மேலும் சீதை செய்தியை சொல்லுகிறாள். தொடர்ந்து அனுமானை அனுப்பி வைக்கிறாள். அனுமானை அனுப்பி வைத்தவுடன் வெளியே வந்த அனுமான் கிங்கரர்களை தூக்கி அடித்து லங்காதகனம் வரைக்கும் செல்லுகிறான். தொடர்ந்து பார்ப்போம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா.